வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் ஆர்கே அரசன் இயற்கை உரங்கள் உரிமையாளர் கலையரசன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைய வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய விவசாய முறைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த சில விவசாய பழக்க வழக்கங்கள், சில விவசாய முறைகள் நவீன காலங்களில் நவீன உரங்களை பயன்படுத்துறதில் நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த விவசாய முறைகளை அதை மறந்து அதை விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த பல வருஷங்களாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அந்த விஷயங்களை, அதாவது முன்னோர்கள் பயன்படுத்திய சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் நான் அந்த விவசாயிகள் மூலமாக பார்க்குறேன், சந்திக்கிறேன், பேசுகிறேன், அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிடுறேன். ஆகையினால் நண்பர்களே, அது மாதிரியான சில விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அது மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று நிலத்தை பக்குவப்படுத்துறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி. இந்த நிலத்தை பக்குவப்படுத்துறது, அதே மாதிரி விதை நேர்த்தி, இந்த 2 முறைகள்லையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, உயிர் உரங்கள் அல்லது உயிர் திரவம், உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. நிலத்தை பக்குவப்படுத்துகிற விஷயத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு நாம் பார்க்கலாம். அடுத்து விதை நேர்த்தியை பற்றி அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளையும் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த விதை, அதாவது நிலத்தை பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் உரங்கள் எதெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பொதுவாக அதை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேளாண்மை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார்கள் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களும் சரி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில பொருள்களை இயற்கை விவசாயத்தில் நாம் சொந்தமாகவே தயார் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டே தயார் பண்ணிக்கலாம். அப்படி தயார் பண்ணிக்கிட்ட பொருள்களை வச்சு நாம் நம்மளுடைய நிலத்தை பக்குவப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல அதை என்னென்னு பார்க்கலாம். அதை என்னென்னு சொல்கிறேன். அதாவது ஐயா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, எல்லா விவசாயிகளுமே மனசில் ஒரு 3 பொருள்களும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், மாட்டுச்சாணம், மாட்டு கோமியம், இன்னொன்று வெல்லம். இதை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நம்ம ஊற போட்டு அதை வாய்க்கால் பாசனத்தின் வழியாக நிலத்தில் சேர்க்குறப்போ நிலத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம், இது 3யுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய பீரோ ஒரு ட்ரம்மில் அதை நல்லா ஊற போடணும். ஒரு வாரத்துக்கு அதை நல்லா ஊற விட்டு அது நொதித்த உடனே அதை வாய்க்கால் பாசனத்து வழியாக தண்ணி வழியாக என்ன செஞ்சிடலாம், அதை நிலத்தில் சேர்த்துக்கலாம். அதை உழுதுறதுக்கு முன்னாடியும் சேர்க்கலாம், உழுதுறதுக்கு பின்னாடியும் சேர்க்கலாம். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பயன்படுத்துங்க. நிலம் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாகிக்கிட்டே போகும். ஆகையினால நிலத்தினுடைய கட்டமைப்பு மாறும். மாற மாற அது நிலம் பக்குவப்படும், தரை பக்குவப்படும், விவசாய இடம் பக்குவப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி பார்த்த சில விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அது கூட சில பொருள்களை சேர்த்தா அது மேலும் இன்னும் நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துமானலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சில விவசாயிகள் சில விஷயங்களை சொல்லி அதை நம்ம அதை பயன்படுத்தி பார்க்குறப்போ அடுத்து நம்ம அதை மேற்கொண்டு விருத்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கப்பட்டதில் இந்த பசுஞ்சாணம், அதே மாதிரி கோமியம், வெல்லம், இதை பயன்படுத்தி நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நொதிக்க விடும்போது அது கூட 2 நாட்டுக்கோழி முட்டையையும் உடச்சி ஊற்றி பார்த்தா அது எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அது நல்லா இருக்குதுங்கிறத ப்ராக்டிக்கலாக உணர்ந்ததுக்கப்புறம் அதில் என்ன அடிஷ்னலாக என்ன ஒரு அட்வான்டேஜ் நடந்திருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் நம்மாழ்வார் விவசாய ஆராய்ச்சி மையத்துக்கெல்லாம் அந்த திரவத்தை கொடுத்து பார்த்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இப்போ முதல்ல சொன்னது மாதிரி அந்த முட்டையை சேர்க்குறதுக்கு முன்னாடி இருந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை விட முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் உள்ள நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருக்காங்க. சரி, அப்போ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், இந்த மாதிரியான பொருள்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஏற்கனவே உபயோகப்படுத்தி அதில் நல்ல ரிசல்ட் எடுத்ததுனால தான் நம்ம பெரியவங்க அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நிலத்தில் பயன்படுத்துங்க, இதெல்லாம் பயன்படுத்துறதுனால நிலத்தில் நுண்ணுயிர் பெருக்கமானது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால நண்பர்களே, இந்த பொருள்களை நாம் இப்போ நம்ம சொன்னது மாதிரி மாட்டுச்சாணம், கோமியம், அதே மாதிரி வெல்லம், இந்த முட்டை, இதெல்லாம் முறையாக பயன்படுத்தி அதை ஒரு 200 லிட்டர் பெரிய ஒரு ட்ரம்மில் அதை ஊற போட்டு ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவுக்கு அதை தயார் பண்ணி அதை நம்ம நிலத்தில் சேர்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சொன்னால், இது ஏன் நான் இப்போ இந்த விஷயத்தை முதல்ல இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது நமக்கு இப்போ வரக்கூடிய நெல் நடுவைக்கு முன்னாடி
நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து அதை ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும், இந்த விஷயம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம போதிய கால அளவு இருக்குது அப்படிங்கிறனால நெல் விவசாயத்துக்கு போதுமான கால அளவு இருக்குது. அதுக்கு முன்னாடியே சும்மா கிடக்கிற நிலத்தை நாம் இது மாதிரியான திரவங்களை உயிர் திரவங்களை பயன்படுத்தி நம்ம தொடர்ச்சி அதை நிலத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிலம் நம்ம எப்போ நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு தயார்படுத்துகிறோமோ அந்த காலகட்டங்களில் அது நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமுள்ள ஒரு பக்குவமான இடமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதும் அது நம்ம விவசாயத்துக்கு மிகுந்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக நாம் இந்த உயிர் திரவங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்குன்னு உள்ள விஷயம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நோய் தடுப்புக்குன்னு சொல்லி பயன்படக்கூடிய உயிர் திரவங்கள்னு சொல்லி இருக்குது. ஆகையினால் இந்த உயிர் திரவத்தை 2 வகையில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன முதல் வகை வந்து நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்காக இயற்கையிலே பயன்படுத்தக்கூடியது சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் ஆய்வுக்கூடங்களில் தயார் செய்யப்பட்டு விஞ்ஞானிகள்லாம் தயார் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு அதுவும் பழக்க வழக்கங்களில் வேளாண்மை அலுவலகங்கள் வழியாகவும் அதே மாதிரி ப்ரைவேட்டாக உள்ள கடைகள்லையும் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியம், பொட்டாஸ் பாக்டீரியம், அசட்டோஃபாக்டர், அசிட்டோஃபாக்டர் அப்படிங்கக்கூடிய இந்த நுண்ணுயிர் திரவங்கள் எல்லாமே ரெடிமேடாக வெளியிலையும் கிடைக்குது, வேளாண்மை அலுவலகத்துலையும் கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி மண்ணில் வந்து நம்ம தொடர்ச்சி சேர்த்துக்கிட்டே இருந்தோம். விவசாயத்துக்கு முன்னாடியும் சேர்க்கலாம், அதே மாதிரி விதை போட்டு நட்டின பிறகும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மண்ணில் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் விவசாயம் செய்யாத காலகட்டங்களில் காட்டில் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நிலத்தில் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணினுடைய கட்டமைப்பு மாறிக்கிட்டே வரும். விவசாயம் செய்ய போகும்போது நமக்கு அந்த மண் வந்து மிகுந்த ஒரு பலம் பொருந்திய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய இடமாக அது மாறிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நண்பர்கள் வந்து இது மாதிரியான காலகட்டங்களில் விவசாயத்துக்கு முன்னாடி அதை பயன்படுத்தி மண்ணை பக்குவப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி இதை ஓரளவு கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முயற்சி செய்தால் தான் நம்ம மாற்றத்தை உணர முடியும். ஆகையினால் இந்த விஷயத்தை மனசில் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு கொடுத்துருக்குறேன். வணக்கம் நண்பர்களே.